ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 26. என்ன மிஸ்டர் வலியன், ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் உள்ள இருக்கு? நான் மட்டும்தானேன்னு ஒரு ரூம் வச்ச வீடா வாங்கிட்டேன். உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டேனா? ஆனா என்ன செய்யறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பரவாயில்ல வலியன், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். படுக்கையில் போய் அமர்ந்தவள் கண்ணயர்ந்து தூங்கியே விட்டாள். அம்மா அம்மா என்று தன் அருகே உருண்டு கொண்டிருந்த மகளின் சத்தத்தில்தான் முழித்தாள். மணி 10 தாண்டி விட்டது. ஐயோ, இவ்வளவு நேரம் தூங்கிட்டனா என்று அவள் வேக வேகமாக எழும்ப ஆவி பறக்க இட்லி டிகிரி காஃபியும் தூக்கி கொண்டு ஓடி வந்தான் வலியன். நீ எப்படா முழிப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப டயர்டா வேற இருந்த போல. இந்தா சாப்பிட்டுட்டு தூங்கு. என்று வலது கையை தூக்கியவள் ஆ என்று வலியில் துடித்து விட்டாள். ஐயோ மறந்துட்டேன் பாரு, இரு ஸ்பூன் வச்சு அந்த கையில சாப்பிடு. ஏன் அள்ளி தர மாட்டீங்களா என்றால் ஏக்கமாக அவனையே பார்த்தபடி. அது அள்ளி தந்தா திருப்தியா சாப்பிடலாம்னு கேட்டேன். நோ ப்ராப்ளம், ஸ்பூன் கொடுங்க. கை கழுவிட்டு வந்து அள்ளி தரவா? என்று வேகமாக தலையாட்டினாள். வலியன் அவளுக்கு அள்ளி கொடுக்க அதில் ஒட்டுமொத்த காதலையும் கண்டாள். நீங்க 2 பேருமா உள்ள போய் படுத்துக்கோங்க, நான் ஹாலில் பாயை விரிச்சு படுத்துக்கிறேன். எதுக்கு ஹால்? நீங்களும் இங்கேயே படுத்துக்கலாமே வலியன், அதான் ரூம்ல இவ்வளவு இடம் இருக்கே. அப்பா அப்பா இங்க படு என்று தாய்க்கு முன்னால் மகள் வேகமாக ஒரு பாயை விரித்து அறையில் போட்டுவிட்டது. இப்பதான் என் பொண்ணு என் ரூட்டுக்கே வரா என்று சிரித்து கொண்டே கட்டிலில் வந்து படுக்க தகப்பனும் மகளும் கீழே பாயை விரித்து சிறிது நேரம் கதை பேசிக் கொண்டிருந்தார்கள். வானத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் குட்டி தங்கம், அப்பா கார்ல அந்த நட்சத்திரத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன்ன, நீயும் நானும் அங்க போய் ஜாலியா இருக்கலாம். கனவுல கூட எனக்கு இடம் இல்லை போல இருக்கு. அவர்களை பார்த்து ஒரு கழித்து படுத்து கிடந்த மொழியின் கேள்வியில் இருட்டில் அவளை எட்டி பார்த்தான். அந்த கண்கள் சற்று பழுப்பு நிறத்தை ஒட்டி இருந்ததோ இல்லை மாயையோ என்று தெரியவில்லை. அன்று அந்த சொரங்க வீட்டுக்கு பிறகு ஒரு இரவு இருவரும் இப்படி அருகருகே. அன்று பிடிக்காதது இன்று பிடித்தது. அப்புறம் இன்னைக்கு அனாதாசிரமத்தில் என் பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்ததா கேள்விப்பட்டேன் என்றதுமே வலியனிடம் சத்தமே இல்லை. எனக்கு தெரியும், ஏன் மறைக்கிறீங்க? என் மேல நேசம் இருக்கு, காதல் இருக்கு. ஆனா என்னை ஏன் அவாய்ட் பண்றீங்க? போகட்டும், எவ்வளவு தூரம் இந்த நாடகம் போகுதுன்னு நானும் பார்க்கறேன் என்று கண்களை மூடிக்கொள்ள அவளும் தூங்கவில்லை, அவனும் தூங்காமல் கிடந்தான். அவளுக்கு இவன் அருகே இனிமை, அவனுக்கோ இந்த இரவு பழைய ரணங்களை கிளறி விட்டுவிட்டது. ஒளிவு மறைவாக அவனை ரசித்த கண்களோ நேரடியாகவே ரசிக்க தொடங்கியிருந்தது. வீட்டு வாசலில் மகளை மடியில் வைத்துக்கொண்டு மொழி இருக்க வலியன் லுங்கியோடு காரை கழுவிக்கொண்டே நின்றான். அப்போது மகள் ஏதோ கேட்க அதற்கு பதில் கொடுத்தபடியே திரும்பியவன் அவனையே ரசித்து பார்த்து கொண்டிருந்த மொழியை பார்த்து தடுமாறி திரும்பிக் கொள்ள சிறிது நேரம் கழித்து மகளை நோக்கி திரும்ப அப்போதும் அவள் பார்வை அவனை விட்டு நகரவில்லை. வெளியே வெயில் அடிக்குது, உள்ள போங்க. அவள் பார்வை வீரியம் தாங்க முடியாமல் விரட்ட பார்த்தான். ஏன் உங்களை சைட் அடிக்கிறது தெரிஞ்சு போச்சா? அவள் நேரடியான பதிலில் இவன்தான் திடுக்கிட்டு போனான். என்ன மொழி நீ இப்படியெல்லாம் பேசுற? பின்னென்ன, ஒருத்தி சைட் அடிச்சா அனுபவிக்கணும், விரட்டுறதுலையே குறியா இருக்கக்கூடாது. பை சொல்லணும்னு நினச்சேன். உங்கள் காதோரம் வந்திருக்கிற நிற ரொம்ப மேன்லியாக இருக்கு. அதோட கச்சையாக வச்சிருக்க இந்த மீசை இன்னும் அழகு. கழுத்தில் போட்டிருக்க செயின் உங்களை இன்னும் அழகாக காட்டுது. அதான் சொல்ல தோணுச்சு, சொல்லிட்டேன் என்றவளோ கண்களை சிமிட்டிவிட்டு மொழி எழும்பி உள்ளே போனவளுக்கு கண்ணம் எங்கும் வெட்க குவியல். உச்சி முதல் பாதம் வரை உன்னை ரசிக்க தொடங்கிவிட்டேன் என கூறிவிட்ட பின்பும் கூட அவனுக்கு என்ன தயக்கமோ. அவனோ அவள் பேச்சில் 2 நொடி அதிர்ந்து போய் நின்றான். இந்த பேச்சு ஆபத்தில் போய் முடியும் என்று மூளை மணி அடிக்க வேக வேகமாக உள்ளே வந்த வலியனோ அங்கு பார்த்தது அவன் போட்டோவுக்கு முத்தம் வைத்து கொண்டு நின்ற அவளைத்தான். இன்பத்துக்கு பதில் காதல் பயத்தை கொடுத்தது அவனுக்கா மட்டும்தான் இருக்கும். மொழி என்று தடுமாறி போய் அவன் போட்டோவை வைத்தவள், சொல்லுங்க வலியன். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க மிஸ்டர் வலியன். எவ்வளவு நாள் ஆனாலும் கூட பரவாயில்லை, அவனோடு வாழ வேண்டும் என்கின்ற ஆசைதான் மொழிக்கு அடித்து கொண்டு கிடக்கிறது. அது நாளைக்கு வரதனை வீட்டுக்கு மதியம் சாப்பிட வர சொல்லியிருக்கேன். வரதனா? யாரு? அதான் என்னோட பார்ட்னர். மொழிக்கு சப்பென்று ஆகி போனது. ஓ சரி, எங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்க தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க, வர சொல்லுங்க என்றவளுக்கு கண்கள் அவன் காதல் நிராகரிப்பில் கலங்கிவிட அவன் முகம் பார்க்காமல் அறைக்குள் போய் கட்டிலில் படுத்து கொண்டாள். அப்போதாவது தன் மனம் புரியும் என நினைக்க அவனோ வரதனுக்கு போனை போட்டு விருந்துக்கு அழைக்க இதற்கு மேல் அவள் என்னதான் செய்ய முடியும்? அவளுக்கே புரியவில்லை. அடுத்த நாள் மதியம் விருந்து தடபுடலாக நடைபெற்றது. அவன் பார்ட்னர் வரதனோ உள்ளே வந்து நட்பு ரீதியாக பேசிவிட்டு சாப்பிட பக்கத்து சேரில் தான் மொழியும் உட்கார்ந்திருந்தாள். வலியன் மகளுக்கு சாப்பாடை கொடுப்பது போல தூக்கி கொண்டு, நீங்க சாப்பிடுங்க வரதன், நான் பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன்
என்று இருவருக்குமே தனியாக பேச தனிமை கொடுத்துவிட்டு அவன் நகர பார்க்க அவன் கையை பிடித்து தடுத்திருந்தாள் மொழி. பாப்பா வளர்ந்துட்டா, இங்கே இருந்து சாப்பிட சொன்னாலும் கூட சாப்பிடுவா. இங்கே சாப்பிடட்டும், எதுவா இருந்தாலும் ஒன்னாவே இருந்து பேசி முடிச்சிடலாம் வலியன் என்று அவனை கண்டனமாக ஒரு பார்வை பார்த்து அமர வைத்தவள், சோ மிஸ்டர் வரதன் சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா என்று அவள் நேரடியாக கேட்டுவிட, ஆம் என்று அவனும் ஆமோதிப்பாக தலையாட்ட, எனக்கும் சம்மதம்தான் என்றதுமே சாப்பாட்டை பிசைந்து அள்ளி கொடுத்து கொண்டிருந்த வலியனின் கையோ ஒரு நொடி தாமதம் செய்து மீண்டுமாக தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தது. பட் ஒரே ஒரு பிரச்சனை, நான் இப்ப 2வது கேரிங்கா இருக்கேன் என்றதுமே வலியோ அதிர்ந்து போய் அவளை பார்க்க, தப்பா நினச்சிக்காதீங்க, கனவுலையே இதோ அவர் கூட குடும்பத்தை நடத்திட்டு புள்ள வர போயாச்சு. அது அவருக்கே புரிய மாட்டேங்குது. அவர் காதல் மட்டுமில்ல, ஏன் காதலும் கூட அவரை தவிர யாரையும் இதயத்துக்குள்ள அனுமதிக்காது. என் கணவனா, என்னோட காதலனா, என்னோட ஆசை நாயகனா எல்லாமாவும் இவர் தான் வந்து நிற்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? அவருடைய நினைவுகள்லேருந்து எப்படி மீண்டு வரேன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது வர வழி பார்க்க சொல்லுங்க. அவரை மொத்தமாக மறந்துட்டு வேணும்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உடனே வாய் விட்டு சிரித்த வரதனோ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல மேடம், நான் கிளம்புறேன் என்று கூறிவிட, குட் குட், இப்போ வந்த உங்களுக்கு கூட புரியுது, அந்த ஆளுக்கு புரியுதா பாருங்க, நிற்கிறத பாருங்க திருட மொழி முழிச்சுக்கிட்டு என்று பல்லை கடித்து கொண்டே முணங்கினாள். உங்கள் நண்பனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க. எப்படி என்னோட ஞாபகத்தை அவர் மூளையிலிருந்து இருதயத்திலிருந்து எடுக்க முடியாதோ அதே மாதிரி தான் என்னாலையும் அவரை இருதயத்துக்குள்ளேருந்து எடுக்க முடியாது. அவரை மறக்கவும் முடியாது. இனி நீங்கள் 2 பேரும் பேசி முடிவிடுங்க. நான் வெளியே காத்தோட்டமாக நின்றுட்டு வரேன் என்று மொழி எழும்பி வெளியே போய்விட்டாள். வலியன், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அந்த பொண்ணு உங்கள் மேலே உள்ள காதலை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதுன்னு தோணுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய பெற்று எடுத்திருக்காங்கன்னா உங்களை விட்டுட்டு போகவா இல்லை விட்டு கொடுக்கவா? நீங்கள் தான் மனசு குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க கல்யாணம் கட்டி கொடுக்கறதெல்லாம் விட்டுட்டு அவங்க கூட நீங்கள் எப்படி சந்தோஷமாக வாழலாம்னு யோசிங்க. அதோட இதை சொல்கிறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வந்ததே. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதை விட உங்கள் 2 பேரோட ஜோடி பொருத்தமும் அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. வரேன் என்று அவர் கிளம்ப உள்ளே வந்த அவளிடம் ஏதோ பேச அவன் வாயை திறக்கப் போக நச்சென்று ஒரு முத்தம் அவன் கன்னத்தில் விழுந்தது. இது எனக்கு பிடிச்ச சேமியா பாயாசம் செஞ்சதுக்கு. பாயாசம் நல்லா செம டேஸ்ட் மிஸ்டர் வலியன் என்று அவள் சொல்லிவிட்டு அப்படியே ஓடியே விட்டாள். அவன்தான் அவள் தந்துவிட்டு போன ஈர கவிதையில் பேய் அறைந்தது போல கன்னத்தை பிடித்து கொண்டே நின்றான். இன்னும் அதிர்ச்சி இருக்கே. அவன் காலை ஓடி வந்து மகள் கட்டிக்கொண்டு நிற்க, அவன் வயிற்றில் இன்னும் 2 கரம் மெலிதாக கட்டி இருக்க, அவன் முதுகோடு கட்டி அணைத்து நின்றாள் அவன் ஆல்ஃபா காதலி. அவள் அணைப்பில் விடுபட முடியாமல் மாட்டிக்கொண்டான் காதலன். பாப்பாவுக்கு நம்ம 2 பேர் கல்யாணத்தையும் பார்க்கணுமா என்று கிசுகிசுப்பாக சொன்னவள், அப்படித்தானே பாப்பா? தாய் குரலுக்கு கையில் வைத்திருந்த நீல சாக்லேட்டை தின்று கொண்டே ஆமா ஆமா என்று ஆமா போட்டது. லஞ்சம் கொடுத்து காதலுக்கு இடம் வாங்கிவிட்டாள். சோ பாப்பா ஆசைப்பட்டா செய்யணும்ல மிஸ்டர் வலியன். சோ அடுத்த புதன்கிழமை நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் என்று அவன் அதிர்ந்து போய் அவளை திரும்பி பார்க்க, அதோட நாளைக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட். இது கூட பாப்பா ஆசைக்காகத்தான், அப்படித்தானே பாப்பா? ஆமா ஆமா என்றது தாய் சொல்லி கொடுத்தது போன்றே. சோ என்னை அடுத்தவன் கூட விரட்டி விடுறதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகுங்க என்ன? அவன் பதிலுக்கு வாயை திறக்க முடியாமல் தாயும் மகளும் ஓடியே விட்டனர். இவரை நம்பினா கடைசி ஏப்பி வரைக்கும் ஒன்றும் வராது. பாஞ்சிரு மொழி இல்லைனா ரொமான்ஸுக்கு வழியே இல்லை என்று அவள் வாய் விட்டே புலம்ப, இவன்தான் அவள் காதல் தரும் விதத்தில் உடல் கிடுகிடுவென்ற ஆடிக்கொண்டே நின்றான். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.